போயிட்டேன். கலாச்சு இப்படி செக் பண்ணி வச்சுருக்கீங்க. பைப்பு பைப்பு இல்லை நீங்கள் அது படம் எடுக்கும்போது இப்படி செக் பண்ணி வச்சுருக்கீங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரேம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒருத்தர் நாங்கள் நின்று பிடிடான்றேன். அவன் பிடிச்சிட்டே நிற்பான். நான் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடுவேன். இப்படி செக் பண்ணி வச்சு நிற்க வச்சிருவியா இல்லை அப்போ அப்படி இப்படியே பிடிச்சிருக்கணும் அப்படின்னு? ஒருத்தனை பிடிக்க சொல்லி தான் சரி நிற்க வைப்பேன். நம்ம செட் பண்ணுற அளவுக்குலாம் இது இல்லை. என்கிட்ட காசு இல்லை, அந்த இது இல்லை. ஸ்டாண்ட் ஐபாட்லாம் கிடையாது, கேமரா ஸ்டாண்டு அது எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்போ தள்ளி போங்க. ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்கா? ஆப்ஜெக்ட்னா நான் தான் ஆப்ஜெக்ட், சரியா? அப்போ ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்குது, லைட்டிங் மேலே இருக்குது. இப்போ என் முகம் தெளிவாக தெரில. இதே நான் ஆப்போசிட்டில் வச்சோன்னா என் முகம் நல்லா தெளிவாக தெரியும். அதாவது கேமரா அந்த பக்கம் இருக்கணும், நீ இப்படி அங்கே அந்த பக்கம் பார்த்து பேசணும். அப்புறம் அது கரெக்டாக அதை தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். இப்படி தான் முகத்தில் கேமரா லைட் இருக்கும். வீடியோ பார்த்தா அவங்களே வெறுப்பாயிருவாங்க. நான் சொன்னதைத்தான் நீங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சொல்லு. சரின்னு கேட்க கூட மாட்டீங்க போல. இப்போ அதான் இப்போ ஆப்ஜெக்டை நடுவில் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா நான் நல்லா தெரியுறேன் அப்படிங்கும்போது ஓகேடா இந்த இடத்துல நல்லா தெரியுது. உங்களை நிற்க வைப்பேன். வீடியோ எடுக்கிறவனே நிற்க வைப்பேன். நிற்க வச்சுட்டு இப்படி கரெக்டாக இருக்கடா, இங்கே வந்து கரெக்டாக அப்படி பிடி, நான் அங்கே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் கரெக்டாக பிடிச்சிக்குவான். நான் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நடிச்சு முடிச்சோடனே அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிக்குவோம். இப்படி தான் நடந்தது. அதை தாண்டி நான் இல்லாத சீன்ஸ் எல்லாமே நான் தான் எடுத்திருப்பேன். நீ எடுத்த சீன் நீ எடுத்திருப்பேன். நான் இல்லாத சீனு நீ இல்லாத சீன் அப்போ நீ நடிச்ச கூட இன்னொருத்தவன் ஒன்று அவன் நடிக்கிறது மட்டும் அவன் தானே எடுப்பான். அதே மாதிரி தான் நல்லா இருக்கும். எப்படி இவர் கூட இருந்தா நான் பைத்தியமாயிடுவேன். இப்போ இன்ஃப்ளூயன்சர் முடிக்க போறீங்க, பதில் சொல்லுங்க. எத்தனாம் தேதி நாங்கள் சொல்லுங்க. ஆதாரம், வீடியோ ஆதாரமாக இருக்கட்டும். அதாவது இன்ஃப்ளூயன்சர் எப்போ முடிச்சான் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட க்ளோஸ் 1 வருஷம் ஆகுது. கர்மம் ஏங்க, அதெல்லாம் போயிங்க. வெறும் 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதம் இதெல்லாம் ஆதாரமா? நாளைக்கு இது எவன்டையும் காட்டப்பட முடியாது. ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் முடிச்சு ஒரு 5 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது, 100 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இதே ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாரு. அவருக்கு சுத்தமாக சொல்லு. ஒரு டைரக்டர் என்ன பண்ணணும்னா பண்ண. இவருக்கு சுத்தமாக பிராண்டோட நாலேஜே இல்லைங்க. பிராண்டோட நாலேஜ் இருந்தால் சேல் பண்ணியிருப்பாரு. டூரிங் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். டூரிங் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷனா? பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓ, இன்ஃபர்மேஷன். மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட். இன்னும் கொஞ்சம் லட்டு இருக்கா? புரியல. இன்னும் கொஞ்சம் லட்டு இருக்கா? லட்டா? இருக்கு. அதான் அவன் சொன்னால அந்த கவர் வழியா இருந்துச்சு. சொல்லுங்க. அது சொல்லுங்க. இல்லை இருந்தாலும் சொல்ல முடியும். சரி, இருந்தாலும் கொடுக்க முடியும். டூரிங் சிஸ்டத்தை சொல்லுங்க. டூரிங் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் எப்படி கூப்பிட்டு வரணும், அவனை என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே அந்த டூரிங் சிஸ்டம் பாயிண்ட்ஸுக்கு கவர் ஆகும். ஓகேவா? 2 பாயிண்ட் சொல்லிட்டா. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனை மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சைலண்டில் போடணும். 3வது வந்து டிரான்ஸ்போர்ட்டை, அதாவது ட்ராப் யுவர் கரண்ட் லொக்கேஷன், பிக்அப் த கரண்ட் லொக்கேஷன் யுவர் ஃப்ரெண்டு, டோன்ட் லீவ். கேர்ள் ஃப்ரெண்டா? புரியல. என்ன கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கள்? டாப் ஃப்ரெண்டு ட்ராப் பிக்அப் த கரண்ட் லொக்கேஷன் ஆன் யுவர் ஃப்ரெண்டு. ஏமாத்தாதீங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா சவுண்ட் வச்சு கேட்போம். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, பிக்அப் ட்ராப் த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றீங்க. இப்போ நீ தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? நீ தானே இப்போ சொல்கிற பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுவும் பண்ணுறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லிட்டு போவேன். சரி சரி சரி. நாளைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறீங்க? நாளைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். காலையில் என்ன சமைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியல, ஒரு காயும் இல்லை. அட்லீஸ்ட் அந்த டீஅப் பண்ணுங்க. டீஅப் பண்ணுங்க. புரியல. அதை டீஅப் பண்ணுங்க பார்ப்போம். நாளைக்கு காலையில் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத டீஅப் பண்ணுங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு டீஅப் பண்ணுங்க. ஓகே, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுண்ணா? சாப்பிட இருக்கு, பாத்திரம் இருக்குது, அடுப்பு இருக்குது, கேஸ் இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி தண்ணி இருக்குது, சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கு, கரிசி இருக்கு, கரிசி இருக்கு, கறி கறி இருக்குங்க. கறினா இந்த தொட இருக்குல்ல, அதான் குழம்பு இது இருக்குதுல்ல. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிச்சிருச்சு, நான் கிளம்புறேன். பாய்.
எனக்கு குளிச்சுட்டேன். அது உனக்கு மட்டும் சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன். உன் டயர் பண்ண தண்ணி வேணுமா வேணும். போதும் ஆஃப் பண்ணுங்க, எனக்கே போர் அடிச்சிருக்கீங்க. யாருக்காரும் புரியுது. பாதி இருக்கும், எடுத்து குளிச்சு போங்க. பத்தியா சரக்கு மிக்ஸ் பண்ணுறான். இந்த சுடுதண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி கொஞ்சம். ஆமாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலையில் ஆனால் லீவ் ஆயிரும். முடிச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் சரக்கு மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணிங்க பாருங்க. வேணா பாருங்க, கேமரா பக்கத்தில் வைக்கிறேன். ஆவி பறக்கும். கரெக்டா ஆவி பறக்குதுங்க, தெரியுது. ஆவி பறக்குறது தெரியுது பாருங்க. என்னடா தெரியுது? தெரியுது. கிட்ட வாங்க. என்ன தெரிகிறது? இவர்தான் அடுத்து இன்ஃபுளுசர் ஆக போறக்கூடிய பிரகதீஷ். ஆமாங்க, நானே இப்போ கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா செக்ஸியா இருக்கேன். செக்ஸியா இருக்கானா? செக்ஸியா இருக்கானா? வா வா அப்படியே இருந்து வந்து காட்டிப்போம். அப்படியே வந்து கவர் பண்ணி போ. அவனை பார்க்கும்போது கோபி சுதாகர் இருப்பான்ல, இந்த இடத்துல வந்தாங்க. டோலு போலியோ டோலு போலியோ வளர்த்தியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம முக்கியசுங்க. வாங்க. ஹலோ, வணக்கம். வளர்த்தியான டோலு போலி. அது என்னன்னா ஏங்க இதெல்லாம் யூடியூப்லாம் போட்டுறாதீங்க. சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா போட மாட்டேன். 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுவோம். 10 மணிக்கு போட்டா வியூஸ் வராது. ஒன்னா 8 மணிக்கு போட சொல்லுங்க. அப்படிலாம் காலேஜ் ஈவினிங் 5:30 மேல போட்டா வியூஸ் சொல்லிருங்க. அதாவது இப்போ வந்து எங்களோட என்னன்னா யூடியூபர்ஸ்க்கான லொகேஷன் செலக்ட் பண்ண தெரியல. இப்போ பாருங்க, கூப்பிடுறாரு பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நவட்டி கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா இருக்கிற பாத்திரம் சட்டி எல்லாம் தெரியுது பாருங்க. அந்த டைரியை ஏசு வந்து என்ன பண்ண சொன்னாரு அப்படின்னா எடை போட்டு பஜ்ஜி சாப்பிட சொன்னாரு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உடம்பு சரியில்லை. சரக்கு போட்டுறாரு. மருந்து இழுக்கும் இல்ல, அந்த மருந்து இன்னும் வீசுது சொல்லிட்டு என்னமோ பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்காதுங்க. பேச்சுலர்ஸ்னா அப்படி இப்படிதான் பாருங்க. எப்படி அடிக்கிறா பாருங்க. அவரும் சரக்குன்றாரா? ஏங்க வெறும் சுடுத நீங்க நல்லா இன்னொருக்க பாருங்க. ஆவி பறக்கும். போட்டோம்னு வைங்க, அள்ளி போட்டோம்னா 10 கிலோ தருந்தியா? 10 கிலோக்கு 10 ரூபா கூட தர மாட்டேங்கிறா. திரும்பி வந்தாங்கன்னா டைரி இருக்கும். திரும்பி வந்தாங்கன்னா டைரி சொந்தக்காரங்களா? அப்படிலாம் யாருமே இல்லைங்க. இது சும்மா ஓனர் வீட்டு டைரி. சும்மா ஒட்டிட்டு இருக்கான். ஆமா, ஓனர் மாதிரி வேலை இல்லை. அவர் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு டைரிக்கு. இன்னைக்கு பாயசம் குடிக்க போறோம். வாழ்த்துக்கள். குடிப்போம். அவன் பேர் கண்டாலே ஆப்புன்னு சொல்றீங்களே, அவனா ஆப்பாடி தான் கிடக்குறான். என்னது நம்ம ஏன் டெய்லி வேற காண்டா நீ நான் சொல்ல அஷ்டம் போல எங்க போட்டு தெரியல. பேசாம இருங்க, எடை போடலாம். நான் வச்சுக்கிறேன். எங்க எடை போடுறது? நல்ல டெய்லி எடுத்தேன் சாமி. இரு, அது நிறைய எழுதிட்டான். நிறைய எழுதுல எடுப்பாரு. 3-4 பக்கம் தான் அடிச்சிடாதீங்க. யாரும் ஓபியா? கோப்பி ஒரு கோப்பி. நம்ம அப்படியே ஒரு ரூம்ல போமா. இதான் சமய கட்டு. சாமி ப்ரோ, நீ டைரி பார்த்தா வேண்டாம் சொல்லுவேன். கோவமா இருக்காரு. அதனால என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த பக்கமா போயிட்டு ஓடாத இன்பாக்ஸ் இருக்கு. இங்கே பாருங்களேன், உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். உன் பேர் தான் கோகுல். இன்னும் நீ தாடி எடுக்கலையா? நானே எடுத்துருவோம் போல. அதுக்குள்ள இங்கே வச்சுதாங்க ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். செம்மையாக போட்டு பேசி போட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சோர்ஸுமே தேவையில்லை. பார்க்குறேன், ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி.
சரி வாங்க. Hi. Say tata, bye, good night. See you tomorrow. ஒரே பேஷண்ட்டாக இருக்கும்டா நம்ம டீமில் போகிறோம். இவங்க ஒரு ஃபுட்பால் பேசண்ட் இருக்கு வந்து பாருங்க. ஃபுட்பால் பேஷண்ட்டா? அந்த இடத்துல முடிச்சு விட்டுறோமா? எதை பாருங்க, குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். பேர் சொல்லிடுவேன், இப்போ வீடியோ வேறு எடுத்துட்டு இருக்கீங்க. என் பேர் சொன்னா என்ன நல்லா அடிச்சிருவாங்களா? ஐநா டெய்லி. ஏய் சும்மா இருந்தா யாரா நீ? என்ன என்னாச்சு? ஐயங்கார் டைரியாங்க. ஐயோ அதுக்கு ஏதோ பிரச்சனை எழுத்துறாங்களடா. எங்க அது எவன் டைரியுமே இல்லைங்க. இங்க பாருங்க, 10 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். ஏய் இந்த அரிசி பை இங்கே இருக்குதுடா. ஆமா அரிசி போய் எடுத்துட்டு போனாங்க அரிசி தருவாங்க. என்னங்க லாஜிக்? சிம்பிள் லாஜிக் கூட ஃபாலோ பண்ண தெரியலாட்டி நம்ம என்ன பண்றது? எல்லாரும் சாப்பிட்டுங்க. விமல் குமாரா? நான் சாப்பிட்டுப்போம். இது பேப்பரு இது பார்த்தீங்களா? நான் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் வச்சிருக்கோம். நிறைய இருக்கு பாருங்க. சாப்பிட டேப்லெட் ஐயாடா ஏடா படம் பூரா நீ பேஷண்டாவே இருக்கியடா. கடைசியாவது கியூர் ஆவியா? உடனே கியூர் இவர் முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. கியூர் ஆயிட்டாருன்னா அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம். இதெல்லாம் ஆகாதுங்க. பேச்சுலர் ரூம்னா 1000 பிரச்சனை வருங்க. 1008 பேஜ் உள்ள போட்டுருக்கலாம், வெளியே இருக்குதுடா. ஒன்றும் இல்லை. சிந்துதா ஓட்டையா ஓட்டையா? ஒன்றும் இல்லை. அவன் ஒன்று சொல்றான், எனக்கு ஒன்று புரியுது. அதான் கேட்டீங்களே. என் தலைவன் உள்ளதுடா. யார் இது? இதெல்லாம் பார்த்தேன். 3 நாளா வர வேண்டியது. எல்லாம் ஒரிஜினல். என்ன சமைச்சதுடா? அதை சொல்றா. நாளைக்கா தெரியலங்க என்ன சமைக்கிறேன்னு. நீங்களே ஏதோ முடிவு பண்ணி சமைச்சு விட்டுருங்க. பருப்பு சாதம் வைக்கிறீங்களா? பருப்பு சாதம். நீ பருப்பு சாதம் தான் சாப்பிட்டு. இதெல்லாம் போடுங்க, பழசு. அது பிபி. ஏய் அதெல்லாம் உள்ள விடாடி. அதான் இருக்காது பசங்க. விக்கி சீனியர் கிட்ட ஒரு 8 டைரி இருக்குங்க. அந்த 8 டைரியை போட்டா எத்தனை பஜ்ஜி சாப்பிடலாம்? கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஜனவரியில இருந்து மாசி போயிட்டாரு ஒரு. சும்மாடா நீ வேற ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. தப்பு 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 தப்பு. தயிர் 40 ரூபா, அரிசி 30 கிலோ, தக்காளி 30, அரிசி 15 கிலோ, ஆயில் 5 கிலோ, பருப்பு 1 கிலோ, ஆக மொத்தத்தில் 120 பிளஸ் 190 இம்போர்ட் ஆயிடுச்சுன்னா 310 ரூபாய் ஆயிடுச்சு. டெய்லி ஒரு செட்டா இருக்கு. அதை மட்டும் எடை போட்டீங்கன்னா அவர் அவ்வளவுதான். அவரே அவ்வளவுதான். அவர் அடுத்த அப்ரூவல் பேஸ் வாங்குறதுக்கு டைரி மூலியமா ஒரு வீடியோலாம் ஆஃப் ஷேர் பண்ண பேச போறேன். முடியாது. சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் பேச நினைச்சேன். இப்போ என்னோட கேள்வியுமே என்ன அப்படின்னா, விக்கி சீனியரோட 8 டைரி வந்து எத்தனை கிலோ வரும்? அப்படியே அதை எடைக்கு போட்டா எத்தனை பஜ்ஜி சாப்பிடலாம்? இதான் என்னோட கேள்வி. தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க. என்னால் முடியும். அவரோட எல்லா டைரியிலுமே இருக்கும். பாத்தீங்களா? தலைமையருங்கிட்ட ஏய் தலைகீழ தெரியுதா? நாமளும் தலைகீழ தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்க, பச்சை கலர்ல இருக்குது. வாழைப்பழம் பழுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாய். வீடியோ கட் பண்ணிடுமா? எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். கடைசி வீடியோமா? அவர் கண்டினியூ பண்ணுவோமா? சரி பாய்ங்க.